ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒருத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு ராவத்தநல்லூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஆஞ்சநேயர் கோயில். உண்மையாலுமே இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். மலைக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த கோயில். காலையில் 6 மணிக்கு அல்லது 4 மணிக்கு பூஜை போடுவாங்க. அந்த டைமுக்கு வந்தால் கூட்டமும் இருக்காது, ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால் காலையிலே வந்துட்டோம். எந்திரிச்சது என்னமோ 4 மணிக்கு தான், ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு போல். 6 ஆகிடுச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. கூட்டம் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பெரிய அளவு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை. அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு கீழே வச்சு எலுமிச்சம்பழத்தை அழுத்துறாங்க, சுற்றி போடுறதாமா. நான் எந்த கோயிலையும் பார்த்ததில்லை, இந்த கோயில் மட்டும் எனக்கு புதுசாக இருந்துச்சு. பின் காலில் குதிங்காலில் வச்சு அழுத்துறாங்க. அந்த இடத்துல நின்னாலே நம்ம காலை நாஸ்தி ஆக்கிடுறாங்க. கோயிலை உண்மையாலுமே முன்னே இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் மாற்றிருக்காங்க கோயிலை. உண்மையாலுமே கோயில் சூப்பராக இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃப்ரீயும் இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. இந்த பூட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பூட்டே தோற்றுரும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய பூட்டு. அதான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து. அந்த பூட்டு உண்மையாலுமே ஒரு 10 கிலோ வரும் போல இருக்குது. அந்த பூட்டை தூக்கிறதுக்கே 2 ஆள் வேணும், அந்த சாவி தூக்கிறதுக்கு. அவ்வளோ பெரிய பூட்டு போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. கூட்டம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, மொத்தத்துக்கே ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். புதுசாக என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமர் சிலை கொண்டு வந்திருக்காங்க, ராமர் சிலையை கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளாக இல்லை அந்த சிலை. நான் போனப்போ இருந்துச்சான்னு தெரியல. இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காங்க. ஆஞ்சநேயர் தரிசனம் சிறப்பாக முடிந்தது. ஆஞ்சநேயரை தெளிவாக எடுக்க முடியல. அங்கே புகைப்படம் எடுக்காதுன்னு போர்டு போட்டிருக்காங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது, வந்து ஃபைன் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அதனால் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டே வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் எந்த கோயிலுக்கு வந்தாலும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதுன்றது எங்களோட குறிக்கோள், என்னோடய குறிக்கோள். ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணுறமோ இல்லையோ கண்ணை மூடி உட்காரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இந்த பக்கம் பொங்கல் தருவாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே பிரசாதமாக பொங்கல் தருவாங்க. அப்படியே வந்தோம். வர்ற வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வழியிலே என்ட்ரன்ஸே வச்சுருப்பாங்க. அந்த கயிறு, துணி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாம் 10, 20, 30 அப்படி தான் சொன்னாங்க. நான் எதுவும் வாங்கலை, வாங்கணும்னு தோணலை. நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு. எல்லாமே செந்தூர கலர் அப்படியே ஜொலிக்குது. இந்த டேப்பு இதுக்கோசரம் வீடியோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருந்துச்சு. நம்ம கேட்குறது மெட்டல் டேப்பு, அதில் எப்படா பிளாஸ்டிக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியாக ட்ராவலை முடிச்சுட்டு பக்கத்தில் அந்த மலை மேலே ஒரு முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயிலுக்கு போகலான்னு வந்திருக்கோம். எப்போ நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாலுமே, இந்த ராவத்தநல்லூர் வந்தாலே இந்த முருகர் கோயிலுக்கு போகாமல் வரமாட்டேன். இங்கே வந்துட்டு ஒரு மலை மேலே அந்த முருகர் கோயில் இருக்கும். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையாலுமே. அந்த கோயில் உங்களுக்கும் காட்டணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஏற போகிறோம். ஏறதையும் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. உண்மையிலும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கோயில் ஏறதுக்கு. அங்கே உச்சியில் தான் போகணும். ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலே பிஸ்கட் பாக்கெட் நாட்டியே போட்டிங்களா? ஒரு பீஸ் கூட ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஞானப்பழ மரம். இந்த மரத்தில் என்றைக்கு பழம் வருதோ அதுதான் ஞானப்பழம். அப்படின்னு பார்த்தா 10 கணக்கில் வராதையா? அது என்ன சிலை மல்? ஆண்டி சிலையா? ஆமாம், முருகர் ஆண்டி வடிவத்தில் இருக்கார். முன்னாடி போய் காட்டுறோம். பள்ளி கோயிலின் காப்பால் தான். ஹலோ காய்ஸ், பேச முடியல, வயசாகிடுச்சு, மூச்சு வாங்குது. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆயா காமிச்சாங்க போனவர் அந்த மரம். இதை நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். இருந்தாலும் பழைய ஞாபகம். ஹெலிகாப்டர் மாதிரி கீழே விழும். எங்கே பாருங்கள், போயிடுச்சுங்க. ஐயோ, காற்று அடிக்குதுடா. இது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது வந்துட்டு வீண் போகலை. பனியன்லாம் ஈரமாயிடுச்சு, ஷர்ட்லாம் ஈரமாயிடுச்சு. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட 13 நிமிஷம் ஆச்சு ஏறுறதுக்கு. ஏறிட்டோம் ஒரு வழியாக எப்படியோ. வியூ பார்க்குறதுக்கு அவசரம். மலை மேலேருந்து ஊரை பார்க்குறதே ஒரு தனி சிறப்பு தான். எல்லாமே ஒரு உச்சி மலையில் நின்று அந்த அழகை ரசிக்கிறது ஒரு தனி சுகம் தான். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் காலையில் இருந்தால் இன்னும் பனிமுறை சாமியாக இருந்திருக்கும். காலையில் எதிர்ச்சாச்சு வரதான் முடியல. நைட் எங்கே தங்கிடுவோம் கோயில் வரது. அங்கே பண்ணி பனிமுட்டை. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு எப்பயுமே இந்த முருகர் கோயிலுக்கு வருவோம். முருகர் கோயில் வந்தால் தண்ணி கூட எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அந்த தண்ணி கொடுக்குற எடுக்கிற இடத்த பார்க்கறதுக்கோசரமே தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவேன். உங்களுக்கு காட்டுறோம் வாங்க, கட் பண்ணி. அங்கே ஒரு குகை இருக்குது, போய் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, அதனால போக மாட்டோம். இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது உண்மையாலுமே. மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளையார் ஒருத்தர் இருக்காரு. அப்படி இந்த பக்கம் இங்கே தான் நம்ம போய் தண்ணி எடுக்கிறோம். இங்கிட்டு வந்துடுறோம். இங்கே தான் வந்துட்டு மனித காலடி தடமே படாத அமிர்த நீர் கிணறு இருக்குது. நாங்கள் உள்ள போகலாம். போடா, அங்கே என்ன கிடைக்கணும், நாங்கள் வரணும்ல.
எங்களுக்கு தனியாக பார்த்து பயந்துடாதீங்க. தண்ணி சத்தம்லாம் கேட்குது. உள்ள வந்து ப்ரொடெக்டர் சத்தம்லாம் கேட்குது. தண்ணி மோட்டருக்குள்ள இந்த தடவை நீட்டு கொடுத்தோம். அடக்குண்டா இல்லை இல்லை என்ன கொடுக்கு மேலே இருந்து போடலாம், எதுக்கு கீழே இருக்கு? வித்த காட்டுறாரு பார்த்தீங்களே. தண்ணி சும்மா சில்லுன்னு இருக்கு. ஐயா தவக்கலை இருக்கீங்கயா? தண்ணி கை கால் கழுவுறதுக்கு தவக்கா இருந்தா என்ன, இது இருந்தா என்ன? தண்ணி மேலே வச்சுக்காது. அமிர்த நிறைய எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறோம். ஆமாம். அதுவும் முக்கா கூட எடுத்துட்டு வராம முழு கூடண்டா. முக்கா கூட அது முக்கா கூட ஆமாம் ஆமாம். பாலாஜி மொபைல்ஸோட ஓனரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு குடத்தை தூக்கிட்டு போகிறாரு. ஹலோ காய்ஸ், நம்மளோட இன்னொரு டைமென்ஷன்லேருந்து வந்தவங்கலாம் நம்மளோட முன்னோர்கள். பார்த்துக்கோங்க, காலையில் பேன் பார்த்துட்டு புள்ளக்குட்டிங்களோட சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு கூட ஜோடி இருக்குது, புள்ளக்குட்டி இருக்குது, கூட்டு குடும்பமாக வேற இருக்காங்க எல்லாரும். இது பாருங்க, இவங்களாம் அண்ணன் தம்பி போல இருக்கு. ஹாய், ட்வின்ஸ்டா இவனுங்க. லைட்டாக விசிக்கி வராரு, எங்கே விழுந்தாருன்னு தெரியல. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மலையேற்றத்தை முடிச்சிட்டோம். போன நேரம் கழிச்சு அவ்வளோதான் வந்துருச்சு. ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம்.